Hi, hello to everyone. Tamil Software Technologies. நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா சிவில் சாஃப்ட்வேர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் AutoCAD, SketchUp, Revit ஆர்கிடெக்சர் அண்ட் MEP, டெக்லா, பிரைமவேரா, 3D Smash இதுமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் வீடியோஸ் ப்ளஸ் சைட் ரிலேட்டட் வீடியோஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் தமிழில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சேம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ். சேம் டுடே வீடியோஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக ஸ்டீல்னா என்ன, ஓகேங்களா. அந்த ஸ்டீல்லேருந்து நம்ம என்னென்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல் இருக்குது, ஓகேங்களா. அந்த ஸ்டீல் நம்ம என்ன ஸ்டீல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ப்ளஸ் அந்த ஸ்டீலோட பார்ஸ், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் 6 mm 8 mm டயாமீட்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குண்டான வெயிட், அது எப்படி நம்ம கால்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறது, ஓகேங்களா. அதில் நம்ம எவ்வளோ ஓவர்லாப்பிங் இவ்வளோ கொடுப்போம், லென்த் ஆஃப் எக்ஸ்ட்ரா டே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டுடே வீடியோஸில் என்ன பண்ணலாம், ஓவர்வியூவாக நம்ம என்ன பண்ணலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம், ஓகேங்களா. சேம் ஸ்டீல்னு எடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டீல்ஸ் வந்து இருக்குது, ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ நம்ம ரெசிடென்ஸ் நார்மலாக பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா அது ஒன்று ஒரு ஸ்டீல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சன் ஐட்டம்ஸ் அதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேபின் செய்யணும், ஸ்டீல்லே செய்யணும் அப்படின்னா அது தனியாக சீட்ஸ் எல்லாமே இருக்குது, ஓகேங்களா. அந்த சீட்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா என்ன டைப் ஆஃப் ஸ்டீல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக 4 டைப் ஆஃப் ஸ்டீல்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் ஸ்டீல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மெயினாக 4 டைப் ஆஃப் ஸ்டீல் தான் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஸ்டீல் ஃபர்ஸ்ட் ஒன் கார்பன் ஸ்டீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டல் மெட்டீரியல் அண்ட் ஈஸி கரோசன், ஓகேங்களா. மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு கரோசன் வந்து ஈஸியாக என்னவும் கரோசன் வந்து ஈஸியாக அட்ராக்ட் ஆயிரும், ஓகேங்களா. அந்த ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக துருப்பிடிச்சு சீக்கிரமாகவே அந்த மெட்டீரியல் வந்து வீணாக போயிடும், ஓகேங்களா. அதுதான் பார்த்தீங்கன்னா கார்பன் ஸ்டீல். அந்த கார்பன் ஸ்டீல் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ் சின்ன சின்ன தகரம் அதெல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அந்த ஸ்டீலுக்கு எல்லாமே இந்த கார்பன் ஸ்டீலை யூஸ் பண்ணிக்குவாங்க. சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலாய் ஸ்டீல். அலாய் ஸ்டீலுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ், அதாவது காப்பர், அலுமினியம், நிக்கல் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி வரதான் இந்த அலாய் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. சேம் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் அவ்வளோக்கு ரேர் தான், உங்களுக்கு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் இந்த கார்பன் ஸ்டீல், அலாய் ஸ்டீல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். சேம் அதேமாதிரி டூல் ஸ்டீல், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஸ்பேனர்ஸ் அதுமாரி ஸ்டீல் எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன டூல்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா டூல் ஸ்டீல் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். சேம் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக எஸ்எஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். சேம் ஃபார் எக்ஸாம்பிள் ரெயிலிங் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெயிலிங் ப்ளஸ் உங்களுக்கு கேபின் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா ஏரியாலையும் இருக்க டிஃபால்ட்டாக மார்க்கெட்டில் டாப்பில் இருக்க ஸ்டீல் தான் இது, ஓகேங்களா. மெயினாக இந்த 4 டைப் ஆஃப் ஸ்டீல்ஸ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் கார்பன் ஸ்டீல், செகண்ட் ஒன் அலாய் ஸ்டீல், தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டூல் ஸ்டீல் அண்ட் ஃபோர்த் ஒன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். சேம் இதெல்லாம் மார்க்கெட்டில் டாப்பில் இருக்க ஸ்டீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஓகேவா. சேம் இதில் நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கார்பன் ஸ்டீல் அது எடுத்துட்டிங்க அப்படின்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா சேர்ஸு, செயின்ஸு அதுமாரி பார்த்தீங்க கத்தி அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ், ஓகேங்களா. கார்பன் ஸ்டீல் யூஸ்டு ஃபார் ஃபென்சஸ், செயின்ஸ், லிங்க்ஸ் அண்ட் நைஃப்ஸ். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ் நம்ம என்ன நார்மலாக டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ் உண்டான ஸ்டீல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்பன் ஸ்டீல் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சேம் செகண்ட் பார்த்தீங்கன்னா அலாய் ஸ்டீல் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளேடு இருக்குது பார்த்தீங்களா, பிளேட்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் மோட்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா உள்ள சிப்ஸ் அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும் பார்த்தீங்களா. அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அலாய் ஸ்டீல் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சேம் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா. சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன், இட் மீன்ஸ் ரேசர், பிளேட்ஸ், ஓகேங்களா. சேம் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரில்லிங் அதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டீல் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து டூல் ஸ்டீல்லையும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா டூல் ஸ்டீல், கட்டிங் அண்ட் வெல்டிங், ட்ரில்லிங் டூல்ஸ், ஓகேங்களா. சேம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூல் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி மெயினாக இந்த 4 ஸ்டீல் நம்ம ஸ்டீல் இண்டஸ்ட்ரின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா கார்பன் ஸ்டீல், அலாய் ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் டூல் ஸ்டீல் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது, ஓகேங்களா. சேம் டூல் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங், வெல்டிங் அண்ட் ட்ரில்லிங் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டூல் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணுறோம். நம்ம அதிகமாக கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டீல்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைட் கார்ட் ஸ்டீல் இருக்குது பார்த்தீங்களா. சேம் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா தின் சீட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அட்டைலாம் போடுவாங்க பார்த்தீங்களா, வீட்டில் போர்ட்டிக்கோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டு மாரி போட்டு அட்டை போடுவாங்க பார்த்தீங்களா, அதுமே தின் சீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லைட் கார்ட் ஸ்டீல்னு இருக்கும். சேம் அது பார்த்தீங்கன்னா ஒரு கம்மி எம்எம்ல தான் இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா. அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சேம் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல், ஓகேங்களா. டைப் ஆஃப் ஸ்டீல் யூஸிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பில்டிங் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே ஸ்ட்ரக்சரலுக்கு பில்டிங்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுற ஸ்டீல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும், ஓகே. சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டு ஸ்டீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஈஸியாக வந்து எலாங்கேஷன் ஆக
இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீல் தான் பார்த்தீங்கன்னா மைல்டு ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது எக்ஸ்பிரிமெண்ட்டாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து இந்த மைல்டு ஸ்டீல் தான் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா, ஃபுல்லாக எலாங்கேஷன் ஆகும், ஈஸியாக உடையக்கூடிய தன்மையுடையது இந்த மைல்டு ஸ்டீல். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீபார் ஸ்டீல். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ரீபார் ஸ்டீல். ஓகேங்களா. சேம் நம்ம பெஸ்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்டி ஸ்டீல் ஆர் டிஎம்எஸ் ஸ்டீல். ஓகேங்களா. டிஎம்டி ஸ்டீலுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தெர்மல் மெக்கானிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டீல் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. இப்போ உள்ளமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டீல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. டிஎம்டி மீன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுமாரி உங்களுக்கு இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதுமாரி ஸ்டீலில் டிவைஸாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுமாரி டிஎம்டி ஸ்டீல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. கம்பிலே பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா. சேம் அதேமாரி யூஸ்ட் ஃபார் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த ரெண்டு ஸ்டீல் தான். ஓகே, சேம் மோர்லாஸ் ரெண்டுமே ஒன்று தான் உங்களுக்கு. ஓகேங்களா. டிஎம்டினாலும் டிஎம்எஸ்னாலும் ஒன்று தான் உங்களுக்கு, யூஸ்ட் ஃபார் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சேம் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன டைப் ஆஃப் ஸ்டீல் கிரேட் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா FE415, FE500, FE500D, FE550, FE600 வரலும் உங்களுக்கு என்ன இருக்கு, ஸ்டீலோட கிரேட் இருக்கு. இப்போ நம்ம காங்கிரட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா M20, M25 அதுமாரி இருக்கு பார்த்தீங்களா. அதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் எடுத்துட்டீங்க அப்படின்னா FE415, FE500, 500D, 550. ஓகேங்களா. இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா. சேம் FEங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டீலோட கிரேடை பேஸ் பண்ணி அந்த 415 ஸ்ட்ரென்த். ஓகேங்களா. Nm², சொல்லுவோம் நம்ம. அந்த ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி என்னவோ உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சேம் இதில் நம்ம என்ன டைப் ஆஃப் ஸ்டீல் நம்ம அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 500 இருக்கு, 550 உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு. ஓகேங்களா. சேம் இப்போ ஒரு நான் 500 வாங்குறேன், இல்லை 550, 600 வாங்குறேன் அப்படின்னா இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா டக்டிலிட்டி தான். ஓகேங்களா. சேம் FE500 பார்த்தீங்க அப்படின்னா FE600 கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஈஸியாக வளையக்கூடிய கம்பி தான் பார்த்தீங்கன்னா FE500. டக்டிலிட்டி வெறும் டக்டிலிட்டி தான் இருக்கும். FE600 அதுமாதிரி போயிட்டீங்க அப்படின்னா சூப்பர் டக்டிலிட்டி. ஓகேங்களா. இதோட இந்த FE500 உங்களுக்கு FE600 ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. பட் அதேமாரி ரேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. சேம் இப்போ ஸ்டீல் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக கேஜி கணக்கு தான் என்ன பண்ணுவோம் நம்ம உங்களுக்கு அமௌண்ட் வந்து ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. சேம் இப்போ ஸ்டீல்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம காமிச்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது கார்பன் ஸ்டீல், அலாய் ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், டூல் ஸ்டீல். இதில் பேசிக்காக யூஸ் பண்ணுற ஸ்டீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் தான். ஓகேங்களா. மைல்டு ஸ்டீலுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் மெட்டீரியல்ஸ் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சேம் நாம யூஸ் பண்ணுறது எப்பயுமே டிஎம்டி ஸ்டீல்ஸ். அதோட கிரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எல்லாமே இங்கே இருக்குது பார்த்தீங்களா. FE415, FE500, FE550, FE600 வரையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது அவைலபிளாக. ஓகேங்களா. சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ஸ்டீல் எஸ்டிமேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்டீலை பற்றி பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டீலில் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஸ்டீல்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். சேம் அதில் என்னென்ன லென்த் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் பேசிக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டீல் குவாலிஃபிகேஷன்ஸ் போகணும் அப்படின்னா இதுமாதிரி நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். சேம் இப்போ ஸ்டீல்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா நான் நார்மலாக சச்சலுக்கு யூஸ் பண்ணுறேன் டிஎம்டி கம்பிகள். ஓகேங்களா. அந்த கம்பிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 அடி உங்களுக்கு. ஓகேங்களா. சேம் 40 அடிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 அடி ஷூராக இருக்காது, ஒரு 39.3 இல்லை 39 அவ்வளோதான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா. அது வந்து என்ன பண்ணுங்க, யூ ஷேப்பில் உங்களுக்கு மடிச்சு பார்த்தீங்கன்னா இதில் வச்சிருப்பாங்க, ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. சேம் ஒரு லென்த்தோட பார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 feet. ஓகேங்களா. அதே மீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 12 மீட்டர். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஸ்டீலோட அதிகபட்ச ஃபீட்டு. ஓகேங்களா. 40 அடி. இதுக்கு மேலே வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆர்டர் பண்ணி வேணால் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா. சேம் என்ன ஸ்டீல் டயாமீட்டர் பார் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 mm, 8 mm. ஓகேங்களா. 6 mm, 8 mm, 10, 12, 16, 20, 25, 28, 32, 36, 40 mm வரலும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. சேம் மெயினாக லென்த் ஆஃப் பார் வந்து பார்த்தீங்கன்னா 40 feet. ஓகே, இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஸ்டீல் கால்குலேஷன்ஸே போடுவோம். ஓகேங்களா. அதனால இந்த 40 feet, இந்த 12 மீட்டர், ஃபீட்டில் 40 அடி, மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 12 மீட்டர். ஓகேங்களா. என்ன டயாமீட்டர் ஆஃப் பாரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 40 mm வரலும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது உங்களுக்கு. ஒரு பண்டிலில் இப்போ என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 mm ராட் எடுத்துட்டிங்க அப்படின்னா 20 நம்பர்ஸ் இருக்கும். ஓகேங்களா. 8 mm எடுத்துட்டிங்க அப்படின்னா 10 நம்பர்ஸ். அதேமாதிரி 10 mm எடுத்துட்டிங்க அப்படின்னா 7 நம்பர்ஸ். 12 mm எடுத்துட்டிங்க அப்படின்னா 5 நம்பர்ஸ். 16 mm எடுத்துட்டிங்க அப்படின்னா 3 நம்பர்ஸ். அதேமாதிரி 20 mm எடுத்துட்டிங்க அப்படின்னா 2 நம்பர்ஸ். 25 mm எடுத்துட்டிங்க அப்படின்னா 1 நம்பர்ஸ். இதுமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நம்பருக்கும் உங்களுக்கு என்னவும் சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா. சேம் டிஃபால்ட்டாக இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட்டில் இருக்க பண்டல்ஸ். ஓகேவா. சேம் இப்போ இதில் இருக்கிற இந்த ஸ்டீல் டயாமீட்டர் ஆஃப் பார்லாம் நம்ம எதுக்கு அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிரப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸ்டிரப்ஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்லை, நம்ம பீம்
காலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீம்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டிரப்ஸ் நம்ம 8 mm கொடுப்போம் பார்த்தீங்களா, ரிங்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டிரப்ஸ்னு சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா 6 mm யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, 8 mm தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் 6 mm or 8 mm ஃபார் ஸ்டிரப்ஸ். சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லாபுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 mm or 10 mm ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுவோம். சரி, இதுக்கு அட்வான்ஸாக வேணும் பார்த்தீங்க அப்படின்னா 12 mm 16 mm கூட என்ன பண்ணலாம் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஃபார் இவர் பில்டிங் பிளானை பேஸ் பண்ணி ஸ்பேனை பேஸ் பண்ணி. ஓகேங்களா, ஸ்டிரப்ஸுக்கு இந்த mm யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லாபுக்கு பார்த்தீங்கன்னா 8, 10 or 12 வேணாலும் என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம், 16 வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பிளானோட ஸ்பேன் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்போ வந்து லோடு அதிகமாக பிடிக்கும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் ஃபோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 12, 16 அதுமாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்லாபுக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது நார்மலாக ஒரு சிங்கிள் ஃபோர் அது ஒரு 2 4 இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12 mm or 16 mm. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா மினிமம் 12 mm 16 mm வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். இது அதிகமாக வேணாலும் பிரிட்ஜஸ் இதுமாரி பைன் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்களா அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க காலம் வந்து இந்த அதிகமாக யூஸ் பண்ணிக்குவாங்க. டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுறது 12 mm or 16 mm. பீமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 mm or 12 mm. ஓகேங்களா, சரி இந்த 4 தான் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது. ஸ்டிரப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 mm or 8 mm, ஸ்லாபுக்கு 8 to 10 mm 12, 16 mm யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். காலமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12, 16, பீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 mm 10 mm. ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பேசிக் mm பார்ஸ். ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதே ஃபூட்டிங் எடுத்துட்டிங்க அப்படின்னா 10 mm or 12 mm. ஓகேங்களா, கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபூட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 10 mm or 12 mm. சரி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் தான், ஸ்டீலோட பேசிக்ஸு. முன்ன பார்த்து வந்து டைப்ஸ் பார்த்துருப்போம், டைப்ஸை பேஸ் பண்ணி இதில் என்னென்ன பேசிக்ஸ் என்னென்ன டயாமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஸ்டீல் கால்குலேஷன்ஸ் வந்து ஈஸியாக போட முடியும். ஓகேங்களா, சரி கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா கிராங்க் பாயிண்ட் ஆஃப் ஸ்லாப் இது பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம். ஓகேங்களா, L/4 or L/5 எதுக்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா கிராங்க் பாயிண்ட் நம்ம எங்கே ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா, அதேமாதிரி எஸ்டராய்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் இந்த ஃபார்முலா வந்து நம்ம என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம் L/4 or L/5. ஓகேங்களா, இந்த இதை யூஸ் பண்ணி கிராங்க் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்டராய்டும் நேற்று ஒரு 2 days முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா, ஸ்டீல் கால்குலேஷன்ஸ் ஃபார் ரூஃப் ஸ்லாப் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, கிராங்க் பாயிண்ட் ஆஃப் ஸ்லாபுக்கு ஃபார்முலா L/4 or L/5. சேம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்லாப்பிங் ஆஃப் காலம் 50D. ஓகேங்களா, சரி இந்த ஓவர்லாப்பிங் அப்படின்னா நம்ம என்ன ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓவர்லாப்பிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஓவர்லாப்புங்கிறது. சேம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு 8 mm 10 mm வச்சுக்கோங்க. 10 mm கம்பி அப்படின்னா சேம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 mm கம்பி. இந்த 2 கம்பியுமே என்ன பண்ணுறோம் இப்போ 40 இங்கே சொன்ன பார்த்தீங்கன்னா 40 அடின்னு சொல்லிட்டு அந்த 40 அடி இப்போ ஒரு 45 அடிக்கு இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நமக்கு 5 அடி குறையுது பார்த்தீங்கன்னா அந்த 5 அடிக்கு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஓவர்லாப் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த 5 அடியை கவர் பண்ணுவாங்க. ஏன்னா இதுவுமே பண்ணால் தான் உங்களுக்கு அங்கே வந்து டிஃப்ளெக்ஷன்ஸ் கிரியேட் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு 1 inch 2 inch அதுமாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக டிஃப்ளெக்ஷன் ஆகும். அது ஃபார்முலாஸும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஓவர்லாப்பிங் ஆஃப் காலமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50D. ஓகேங்களா, 50 டைங்கிறது டயாமீட்டர் ஆஃப் பார். ஓகேங்களா, சரி அதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கோம் சைக்கிள் எப்படி எடுத்துக்கோங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12 mm ராட்னா 12 mm பார் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட டபுள் மடங்கு. ஓகே, அதோட லேப்பிங் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 24 inches. 12 + 12 எவ்வளோ 24 inches தான். அதுமாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அவைலபிள் பண்ணிக்கலாம். அதே 16 mm லேப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா 32 வரும். அதை வந்து என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். 32ங்கிறது சேம் இங்கேருந்து இது வரலும் பார்த்தீங்க அப்படின்னா 32 inches நம்ம உள்ள ஓவர் லேப்பிங் வந்து பண்ணியிருக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஓவர் லேப்பிங் ஆஃப் காலம். அதுக்கு ஃபார்முலா வந்துன்னா 50D. நீங்கள் இப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு இன்னும் அதிகமாக ஒரு 1 inch 2 inches அதிகமாக தான் வரும். ஓகே, அதான் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் சைக்கிளில். சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீலோட வெயிட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது. ஓகேங்களா, சேம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் வெயிட்னு சொல்லி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து எங்கள் 10 mm ஒரு 10 நம்பர்ஸும் 8 mm 10 நம்பர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அது எவ்வளோ கேஜி வரும். ஓகேங்களா, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் என்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் நம்ம கால்குலேஷன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் வெயிட்டு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா D²/162. ஓகேங்களா, இந்த 160Dங்கிறது பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் ஆஃப் பார் இன் mm. ஏன்னா டயாமீட்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அந்த டயாமீட்டர் வந்து எடுத்துக்கலாம். சேம் 162ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கிலோகிராம்லேருந்து பவுண்டு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிட் கன்வர்ஷன் பண்ணி டிஃபால்ட்டாக இருக்கிற வேல்யூஸ் தான் இந்த 162ங்கிறது. ஓகேங்களா, சேம் இதோட ஃபார்முலா D²/162. ஓகே, சேம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா 8 mmக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.39 kg/1 லென்த்துக்கு. ஓகேங்களா, ஒரு லென்த்தோட கேஜி பார்த்தீங்க அப்படின்னா 0.39 8 mmக்கு. ஓகேங்களா, இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அந்த ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா டிங்கிற இடத்துல 8 போட்டுக்கோங்க. 8² போட்டிங்க அப்படின்னா 0.39 kg வரும். ஓகேங்களா, சரி இப்போ இதேமாரி இங்கே 8 போட்டிங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 போட்டுக்கணும். 10, 12, 16 இதுமாரி நீங்கள் என்ன ராடு யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த mm வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதுக்குண்டான வேல்யூஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா, 10² போட்டிங்க அப்படின்னா 0.61 kg. ஓகேங்களா, சேம் 12 mm போட்டிங்க அப்படின்னா 0.88 kg. 16 mm போட்டிங்க அப்படின்னா 1.58 kg பெர் ஒரு லென்த்துக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, சேம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 40 அடி லென்த் இருக்குது 12 மீட்டர்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த 12 மீட்டருக்கு உண்டான கான்செப்ட் தான் இந்த வேல்யூஸ். ஓகேவா, சேம் இப்போ இதை நம்ம
நம்ம ஒரு கம்பி வாங்குறோம் அப்படின்னா அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 10 mm வந்து எனக்கு 4 லென்த்து தேவை, 8 mm வந்து பார்த்தீங்கன்னா 5 லென்த்து தேவை. ஓகேங்களா, 10 mm 4 லென்த்து, ஓகே, 8 mm 5 லென்த்து. ஓகேங்களா, இப்போ 10 mm நான் எடுத்துக்கிட்டேன். 10 mm டிஃபால்ட் ஒரு லென்த்துக்கு நான் வெயிட் எவ்வளோ 0.61 0.61 வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்ட்டு 12 எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா, நான் மேலேயே சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே வந்து லென்த் ஆஃப் பார் 40 ஃபீட்டு எவ்வளோ 12 மீட்டர். அந்த 12 மீட்டர் என்ன பண்ணிக்கலாம், நம்ம இங்கே வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, 10 மீட்டருக்கு உண்டான கேஜி நம்ம எடுத்து போட்டுட்டோம். 0.61 ப்ளஸ் 12ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லென்த்து. ஓகேங்களா, அந்த லென்த்தை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 7.32 வரும். ஓகேவா, இந்த இதையும் இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னா 7.32 இன்ட்டு 10 mm எவ்வளோ தேவை 4 லென்த் தேவை சொல்லியிருக்கோம். அதனால் இன்ட்டு 4 பண்ணிக்கிறேன். இன்ட்டு 4 பண்ணால் அப்புறம் 29.28 kg வருது. ஓகேங்களா, 29.28 kg வந்து நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். சேம் அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா 8 mm இருக்குது பார்த்தீங்களா, இந்த 8 mm எடுத்துட்டிங்க அப்படின்னாலும் 8 mm எவ்வளோ சொன்னால் நம்ம 0.39. ஓகேங்களா, இந்த 0.39 இன்ட்டு 12 ஒரு லென்த்துக்கு. ஓகே, 0.39ங்கிறது கேஜி இன்ட்டு 12ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்னது, ஒரு லென்த்தோட, அது ஒரு லென்த்து 40 அடி சொன்ன பார்த்தீங்களா, மீட்டரில் 12 மீட்டரு. ஓகேங்களா, இது வந்து இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னா 4.68 வரும். நம்மகிட்ட 8 mm எவ்வளோ லென்த்து தேவை 5 லென்த்து இன்ட்டு 5 போட்டிங்க அப்படின்னா 23.4 kg வரும். ஓகேங்களா, 10 mm வந்து பார்த்தீங்கன்னா 29.28 kg, 8 mm பார்த்தீங்க அப்படின்னா 23.4 kg வருது. நம்ம டிஃபால்ட்டாக இந்த லென்த்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 4 லென்த்து ப்ளஸ் இது ஒரு 5 லென்த்து, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெயிட் வருது. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 52.68 kg வருது. ஓகேங்களா, 52.68 kg. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக நம்ம வாங்கியிருக்க ஸ்டீலோட கேஜி. ஓகேங்களா, சேம் இந்த கேஜிக்கு இப்போ ஸ்டீல் மார்க்கெட்டில் எவ்வளோ ரேட் போயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 63 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த 52.68 இன்ட்டு 63 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3318 சம்திங் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, சரி, அதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. ஓகேவா, சரி, இதுமாரி தான் என்ன பண்ண முடியும், நம்ம நீங்கள் எவ்வளோ லென்த்து எவ்வளோ நம்பர் ஆஃப் லென்த்து வாங்குறீங்களோ அந்த நம்பரை இதுமாதிரி கால்குலேஷன்ஸ் பண்ணி நீங்களே எவ்வளோ வெயிட் வருது ப்ளஸ் எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேட் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நாமளே கால்குலேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கிள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே தெரியாமல் கூட இருக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுமாரி என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு ஸ்டீல் கால்குலேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா போட்டுக்கலாம். எவ்வளோ நம்மளுக்கு டோட்டல் கேஜி வருது. ஓகேங்களா, அது வந்து இன்ட்டு எவ்வளோ ரேட் ஒரு கேஜி எவ்வளோ ரேட்டில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது இன்ட்டு பண்ணி அப்படின்னா அது டோட்டல் கேஜி டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, சரி, இதுமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீலை பேஸ் பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய கான்செப்ட்ஸ் லென்த் ஆஃப் பார்லேருந்து எஸ்டிமேஷன்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா, இந்த கிராங்க் பாயிண்ட் ஆஃப் ஸ்லாப், ஓவர்லாப்பிங் ஆஃப் காலம், ஸ்டீல் வெயிட்டு, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, நீங்கள் ஸ்டீல்னு வந்துட்டீங்க அப்படின்னாலே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, சேம் டுடே வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டீல் ப்ளஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில். சேம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பேசிக்ஸ் தான், ஸ்டீல்னா என்னது அதோட உண்டான பேசிக்ஸ் அதுதான் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில். சேம் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ். தேங்க்யூ ஆல்.